வழக்கமாக வீட்டில் சாதம் வடிக்கும்போது சாதம் நிறையா வடிச்சிட்டாங்க, வெறும் சாதம் மட்டும் மிஞ்சி போச்சுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அப்போ நம்ம தயிர் சாதம் செஞ்சிடலாம் அப்படின்னு தான் தயிரை தாளிச்சிக்கலாம் அப்படின்னு எண்ணெயை ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு கொஞ்சம் மிளகு, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் அந்த கொத்தமல்லி ஃப்ளேவர் வரங்கிறதுக்காக கொஞ்சம் லைட்டாக வதக்குங்க, ரொம்பவும் வதக்க வேணாம். அதுக்கப்புறம் அதில் மோரை நம்ம ஆட் பண்ணிடலாம். மோரை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா உடனே சாதத்தில் ஊற்றி கிளறிடலாம். இப்போ ஃப்ளேமை ஃபுல்லாக ஆஃப் பண்ணிடுங்க. ஃப்ளேம் தேவையே இல்லை. அந்த ஹீட்லேயே ஏற்கனவே தாளித்த ஹீட்லேயே தயிர் அது ஒரு டேஸ்ட் வேறு லெவல் கொடுக்கும். ஸோ அதனால் அந்த ஹீட்டே போதும். ஸோ அந்த ஹீட்லேயே ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தயிர் தாளித்த இடத்த நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம ஏற்கனவே சாதம் வடித்து வச்சுருந்தோம், நிறையா வடித்து வச்சுட்டோம் அப்படிங்கிறனால தான் இப்போ இந்த தயிர் சாதமே ரெடி பண்ணியிருக்கோம். அங்கே பாருங்கள், கட்டி மாதிரி ஆயிடுச்சு. இது ஆக்சுவலாக சாதம் உதிரியாக தான் இருக்கும். இதை நம்ம இன்னும் உடச்சி விட்டோம் அப்படின்னா ஃபுல்லாகவே உதிரியாக இருக்கும். உதிரியாக தயிர் சாதத்தை செய்யும்போது வேறு லெவல் டேஸ்ட் கொடுக்கும். அதே குழச்சி செஞ்சோன்னா அது வேறு லெவல் தயிர் சாதம் டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம ஃபுல்லாகவே உதிரியாக தான் வச்சுருக்கோம். உதிரியாக இருந்த சாதம் கட்டியாக நல்லா உடச்சி விட்டு தயிர்லேயே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பிளெண்ட் பண்ண போகிறோம். தயிர் சாதம் ரொம்பவே கொலன்னு சாப்பிட்றத விட இந்த மாதிரி உதிரியாக சாப்பிடும்போது இது வேறு லெவல் டேஸ்ட் கொடுக்கும். ஏன்னா அப்போவே ஃப்ரெஷ்ஷாக ரெடியாக இருக்கக்கூடிய தயிரை மிக்ஸ் பண்ணி தாளித்து சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை நைட்டுக்கு வச்சுக்கிட்டாலும் புளிக்காமலே இருக்குங்க. ஏன்னா தாளிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு தயிர் புளிக்காமல் நல்லாவே இருக்கும். இப்போ அருமையான தாளித்த தயிர் சாதம் ரெடி பண்ணியாச்சு. இதை நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.